ஹாய் விவர்ஸ், வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சமையல். ஹாய் விவர்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பாருங்கள். இது வந்து காரக்குழம்பு சாதம். இந்த காரக்குழம்பு சாதம்லாம் நாங்கள் வெளியூர் போகும்போதெல்லாம் இது மாதிரி கட்டி வச்சுன்னு பொங்கிறது ஒன்றா ஊற்றி பொங்கிறதுன்னு சொல்லிட்டு பொங்கி சாப்பிடுவோம். இந்த ஒரு டம்ளர் அரிசி நல்லா ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் புழுங்கல் அரிசியோ பச்சரிசியோ எந்த அரிசினா செய்யுங்க, ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு எண்ணெய் போடுங்க. கடுகு எண்ணெய் கொஞ்சம் நல்லா உப்புமா தாளிக்கிற மாதிரி நிறைய கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக போடுங்க. எண்ணெய் போடுங்க, கடுகு போடுங்க, ஜீரகம் போடுங்க, 4 கடலப்பருப்பு போடுங்க, 2-3 காஞ்ச மிளகா காம்பிக்கு இல்லாமல் அப்படியே போடுங்க. போட்டு எல்லாம் பொரிஞ்சு வந்த உடனே பெருங்காயம் ஒரு கட்டி போடுங்க, இல்லை தூள் இருந்தால் கொட்டிக்குங்க. இது எல்லாம் போட்டு புளி கொஞ்சமாக ஊற வச்சு கரைச்சி ஊற்றிக்குங்க. 2 வெங்காயம் 2 தக்காளி, ரொம்ப எல்லாம் போடக்கூடாது, 2 வெங்காயம் தக்காளி அரிஞ்சு போட்டு நல்லா வதக்குங்க. புளியை கரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தேவையான இந்த அளவு சாதத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு அரிசி கழுவி போட்டு குக்கரை மூடி தேவையான உப்பு போட்டு நல்லா ஒரு 2-3 விசில் வைங்க. 2-3 விசில் வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து கிளறி பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா கிளறிட்டு கருவேப்பிலை தூவி கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு திருப்பியும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு மூடி வச்சுடுங்க. செம்ம சூப்பராக சுவையாக காரக்குழம்பு சாதம் சூப்பராக இருக்கும். ஒன்றா ஊற்றி பொங்குறதுன்னு இது பேர். இது கெடாது. இந்த மாதிரி அந்த நாளில் நாங்கள் கூத்து பார்க்க சொல்ல இந்த சாப்பாடு தான் வரகரிசியில் செய்து கட்டின்னு போவோம். வீட்லேயும் இது மாதிரி பொங்கி வச்சு சாப்பிடுவோம். இது வெண்டைக்காயை வேர்க்கடலை தூள் போட்டு வறுத்துருக்கேன். எண்ணெய் போட்டு வெண்டைக்காயை பொடியாக அரிஞ்சு நல்லா நீண்ட நேரம் சிம்மில் வச்சு வதக்கிடுங்க. வதக்கும் போதே கொஞ்சோண்டு சால்ட்டு போடுங்க. அந்த சால்ட்டு போட்டோம்னா சீக்கிரமாக நீர் சுண்டும். அதுக்கப்புறம் சும்மா கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து இந்த வெண்டைக்காவுக்கு நல்லா கொஞ்சம் வேகட்டோம்னு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்குங்க. மிளகாத்தூள் போட்டு 2 கலரி வேர்க்கடலை வறுத்தது தூள் பண்ணி போட்டு ஒரு கலரி இறக்கிடுங்க. சுவாதம் புளி ரசம், உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுன்னு சாப்பிட்லாம், அப்பளம் பொரிச்சு வச்சுன்னு சாப்பிட்லாம், சுட்ட அப்பளம் பண்ணி வச்சுன்னு சாப்பிட்ணும். அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுன்னு சாப்பிட்டோம்னா கட்டமுது மாதிரி அருமையாக இருக்கும். நேரம் ஆற சுவையாக இருக்கும். சூடாக சாப்பிடுவோம் நாங்கள்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.